வெல்கம் டு கேலக்ஸி கேமர் ப்ரோ. இப்போ நம்ம என்ன கேம் பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் காய்ஸ். இது வந்து நல்ல கேம் தான். சரி ஓகே, நான் வந்து சும்மா ஒரு தடவை விளையாடி பார்த்தேன் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்ம பொருள்லாம் வாங்கி இதை பாருங்க, இதில் போயிட்டு பொருள்லாம் வாங்கணும் காய்ஸ். இதை பாருங்கள், மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு பொருள்லாம் வாங்கி நம்மக்கிட்ட பார்த்தீங்களா ஒரு காசு இருக்குது. ஃபஸ்ட்டு போனோடனே 50 ரூபா தருவாங்க. அந்த 50 ரூபா வச்சு நான் வாங்கணும். அப்புறம் நான் வாங்கி ஒரு நாள் மட்டும் விளையாடி பார்த்தேன். அப்புறமா வந்து கொஞ்சம் வாங்கினேன் காய்ஸ் நான். இதோ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் இருக்குது. இதை இப்போ ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ப்ரைஸ்லாம் நம்ம தாங்க செட் பண்ணோம். அதை மட்டும் மறந்துடவே கூடாது, அப்புறம் நமக்கு லாபம் நஷ்டமாயிடும் காய்ஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேம் காய்ஸ், எனக்கு இது ரொம்ப பிடிச்ச கேம். டஸ்ட்பினில் போட்டுருந்தோம் காய்ஸ், நம்ம இப்போ இதில் வச்சிட்ருக்கோம். ஓகே, இந்த கேமில் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ். ஃபுல் வீடியோ பாருங்கள். இப்போ வந்து நம்ம கடையை ஓப்பன் பண்ணிடலாம். வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். இந்தாங்க பில் கவுண்டர். நம்ம வந்து இங்கே தான் பில் போடணும். பாருங்கள், இதுக்கு வந்து எவ்வளோ ருபீஸ் இது வந்து மொத்தம் 6 ரூபா கைஸ். 6 ரூபா. 6 ரூபாயே வைக்கலாமா இல்லை வேறு எதனா காசு ரேட் வைக்கலாமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி ஓகே, இப்போ வந்து ஆரம்பிக்கலாம். வெயிட் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு நம்ம கடையை ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன். இங்கே பாருங்கள், இதாங்க நம்ம கடை. இவ்வளோ குட்டியாக இருக்க கடையை அப்புறம் நம்ம எவ்வளோ பெருசாக்க போகிறோம் நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணி உக்காந்துக்கலாம். இது செல்ஃபோன்லேயும் விளையாடலாம், கம்ப்யூட்டர் எதுலேயும் எல்லாத்தையும் அவைலபிள் தான் காய்ஸ் இந்த கேமு. நல்ல கேம் தான் காய்ஸ் இது. நம்ம வந்து இது நல்லா புரிஞ்சிட்டு விளையாடணும்னா நம்மளுக்கு இன்னும் ஜாலியாக இருக்கும். யாருமே வர மாட்டேங்கிறாங்க. சரியான கூட்டங்க அன்னைக்கு 9 மணிக்கு மேலே தாங்க ஸ்டார்ட் ஆரம்பிப்பாங்க. இங்கே பாருங்கள், ரைட் சைடில் டைம் பார்த்திங்க பாருங்க, கரெக்டாக 9வது என்டர் ஆகுறாங்க. ஓகே, நம்ம வந்து இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு டே மட்டும்தான் எடுத்து போடுவோம். ஏன்னா வந்து நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தாங்க நம்ம வீடியோலாம் வரும். ஓகே, இப்போ வந்து காசு வாங்கிக்கலாம். காசு வாங்கிட்டு மீதி 10 ரூபா தரணுமா காய்ஸ்? 10 ரூபா. ஓகே, என்டர் கொடுத்துடலாம். அவ்வளோதான். பாஸ்தாவா? பாஸ்தா வாங்கவே இல்லை காய்ஸ் இன்னும். 2 எடுத்து போகிறாரு காய்ஸ், லாபம்தான். ஓகே, காசு தராரு, வாங்கிக்கலாம். 0 ருபீஸ். அப்போ என்டர். நல்ல கஸ்டமர் இருக்காரு கைஸ், கரெக்டான காசு கொடுத்துட்டாரு. 2 கஸ்டமருக்கே நம்மக்கிட்ட 29 ரூபா வந்துருச்சு கைஸ். போனது விட நம்ம வரும்போது 7 ரூபா இருந்துச்சு. அதை மைனஸ் பண்ணி பார்த்தோன்னா அது 22 ரூபா வந்துருக்கு கைஸ். 21 22 22 தான் கைஸ் கரெக்டாக வந்துருக்கு. ஓகே கைஸ், மேலேருந்து கீழேருந்து என்ன கைஸ் காணும்? காசு அதிகமாக வச்சிட்டேன் கைஸ். ஓகே, இது ஓகே. இது கார்டு தந்திருக்காங்க. இந்த கார்டு கொடுத்தாங்கன்னா கரெக்டாக இதில் வச்சு வாங்குறது தான் கைஸ் கஷ்டம். கரெக்டாக இதில் வைக்கணும் கைஸ், அப்போ தான் வரும். 12 ரூபா. ஓகே, என்னத்தான் வராங்க? பிளாக் கலர். பிளாக்கு எங்கள் பேர் பிளாக்கி காய்ஸ். இதுமாரி பிளாக்கி, கருப்பு சட்டை, கருப்பு கலர். நாங்கள் ஸ்டீலிங்கை பார்த்துட்ருக்கோம். கைஸ், பாஸ்தா ரொம்ப காசு அதிகமாக வச்சு வாங்குறாரு. நல்ல மனசு கைஸ். ஆக்சுவலி காசு கம்மி தான். பாஸ்தாவில் தான் கைஸ் நமக்கு நிறைய லாபம். 11 ருபீஸ். ஓகே, அடுத்தது. ஓகே, காசா
14 rupees தரணுமா? ஃபஸ்ட்டு 10, அப்புறமா 4 10 ரூபாய்க்கா தரலையா? 10 4 அவ்வளோதான். நான் தானே சொன்னேன். ஓ 4 கிடையாது இல்லை. 1 1 1 வெளியே வந்துட்டேன். வெடியா சொல்ல பார்த்தா. ஓகே என்டர். அடுத்த கஸ்டமர் 3 வாங்கியிருக்காங்க. பாஸ்தா 2. இதுவா கார்டு கைஸ், குட்டியாக இருக்குது கார்டு. 16 ரூபா. நம்ம ஹையஸ்ட்டு 16 ரூபான்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நாளோட. இது நல்லா இருக்குல்ல? நான் கஸ்டமர் தான் காணும். காசு அதிகமாக சென்னை ஒன்று வரமணிக்கிறான் போல இருக்கு கைஸ். பாஸ்தா எக்ஸ்பென்சிவ் ஃபார் மீ. ரொம்ப காசு அதிகமாக இருக்காங்க பாஸ்தா. சரி 1 ரூபா மட்டும் கம்மி பண்ணிக்கலாமா? அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா எவனும் வாங்க மாட்டேங்கிறாங்க. கரெக்டாக இருக்குன்ட்டு வெயிட் பண்ணுங்க. போய்ட்டு பாஸ்தா ரேட்டை கொஞ்சம் குறைச்சிட்டு வந்துடலாம். எவனும் வர மாட்டேங்கிறான் கடைக்குள்ளே. நம்ம வந்து போய்ட்டு பாஸ்தா ரேட்டு ஒரு 4 ரூபாய் வச்சிடலாம். கரெக்டாக கிளிக் பண்ணும். நவருங்கடா. பாஸ்தா எடுக்கிறாங்க 2. ஓகே கஸ்டமர் வெயிட்டிங்கா. 4 ரூபாய் வச்சுக்கலாம். 4.7. ஓகே ஓகே கிளிக். என்னங்க 2 பேர் தான் இருக்கானுங்க. இதுக்காக கார்டு கரெக்டாக கொடுக்குங்கள கைஸ். ஊற்றிட்டே இருக்கேன். இது வந்து 16 ரூபாய் இருக்கும். கரெக்ட். ஓகே ஒரு அதிகமாக எடுத்துப்பாரா? 12 ரூபாய் இருக்கும் கைஸ். காடா நினச்சேன். டே வெறியாத்து. ஓய் கரெக்டாக கொடுக்கும்ல கைஸ். இதில் 12 ரூபாய். 1 2. ஓகே ஓகே எல்லாம் கார்டாக தந்துட்டுருக்காங்க. கார்டு தரத்தும் ஒரு விஷயம் நல்லது தான். ஏன்னா நம்ம காசு திருப்பி எடுத்துகிட்டு இருக்க தேவையில்ல. 6 ரூபா கைஸ். 4 ரூபாய் வச்சுருக்கோம். இது கூட எக்ஸ்பென்சிவ் சொல்லிட்டு போகிறாங்க பாருங்களேன். கார்டு எல்லாத்துக்கும் கார்டு தான். இந்த கார்டுக்கு 10,000 வெறுப்பாகுது காய்ஸ். வந்து தொலை கரெக்டாக. இந்த கார்டு வெறியாதுது காய்ஸ். என்ன கடையில் ஓட்டிட்டு தான் இருக்கணும் போல இருக்கு. ஆனால் இதுக்கே 120 ரூபா பார்த்தீங்கல்ல. ஓகே அது போயிட்டு வந்துடலாம். இல்லையா சுற்றி பார்க்கலாம் கைஸ். மார்க்கெட் இருக்கா? எதுவும் நம்மளுக்கு இப்போ ஓப்பனாக இருக்காது. இந்த கடைக்கு எவனும் வர மாட்டேங்கிறாங்க கைஸ். யாரோ ஒருத்தன் போயிருக்கான். என்ன பண்ணலான்னு தெரியல. எக்ஸ்பென்சிவ் சொல்கிறேன்னு நினைக்கிறாங்க. எக்ஸ்பென்சிவ் தாங்க சொல்லிருப்பான். ஓகே இப்போ வந்து போயிட்டு உக்காந்துக்கலாம். ரெடி ஆகி உக்காத்தான். இது என்னத்தை கொடுத்துருங்க. இது எவ்வளோ இருக்கும்? 6 ரூபாய். கிளிக். சூரிய கிளார் அடிக்குது கைஸ். கேமில் இருக்க சூரிய அடிச்சேன் கைஸ். அது ஓகே ஓகே இது எவ்வளோ இருக்கும்? ஒரு 10 ரூபாய் இருக்கும்.
வேணாம். டேய் நவுத்து தொடு. கரெக்டாக இருக்குது. 10.70 வந்து அப்படியே போட்டேன். 12 ரூபாய். இதுவா காசு? ஓகே, கரெக்டான காசு. இன்னமேல குத்தா நல்லது கைஸ். ஃபஸ்ட்டு நாள் நிறைய காலி ஆயிடுச்சு கைஸ். இப்போ பாருங்க காலி ஆகலை. ஏன்னா 5% ஆஃபர் வைக்க முடியுதா பார்க்கலாம். ஆஃபர் என்ன இருக்கா? போ போக மாட்டேங்குது கைஸ். ஆயிடுச்சு. பக்கு நோ ப்ளீஸ் நோ பகாயிடுச்சு கைஸ். இதுக்கு தான் கைஸ் கஸ்டமர் வெயிட்டிங். ஓகே, கரெக்ட் ஆயிடுச்சு. மெசேஜ் வந்தோடனே கரெக்ட் ஆயிடுச்சு கைஸ். கிவிங் நானும் வாங்கிட்டு தான் கைஸ் இருக்கேன். கிவிங் டே கைஸ். பொறுமையே நான் இருக்க முடியல கைஸ். உண்மையா இந்தமாரிலாம் பண்ணேன் எப்படி கைஸ் பொறுமையாக இருக்க முடியும்? வெறி ஏற்றிட்டு இருக்காங்க. டேய் போடா அவ்வளோ. 12. நெக்ஸ்ட் டீசெண்டாக இருக்கார். நிறைய வாங்கியிருப்பாரோ நினச்சேன். நிறைய வாங்கியிருக்காரு. காஸ்ட்லியாக இருக்கிறத வாங்கியிருக்காரு. காசு கரெக்டாக இருந்தால் நல்லது. 3 ரூபாய். ஓகே, சூப்பர். 1 2 3 3 ரூபாய். 3.30 25 + 5 = 30. ஆனால் பாருங்க பொழுதாவது. அப்போ நம்ம போய் லைட் போட்டுக்கலாம். இதே ராங் கொடுத்தாலே இங்கே இருந்துச்சு. போ. லைட் எங்கே? சுவிட்சு. லைட் சுவிட்ச் போட்டலாம். லைட் சுவிட்ச் போட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நல்லா இருக்கு. 4 லைட் தான். ஓகே, என்ன ஆச்சு? கிவிங் தான் நானும் வாங்கணும்ல அதுக்கு. ஓகே, வந்துருச்சு. காடா? இல்லை மொத்தம் 5 + 3 அவ்வளோதான். என்டர் குத்தப்போ பண்ணிடுறாங்க. என்ன வயசு என்ட கொடுங்க. என்டர். சரி, யார்? பாஸ்தா மட்டுமா? ஓகே, காசு நிறைய ஊற்றிருந்தா அவ்வளோதான் ஏறும். காசு கரெக்டாக கொடுக்கல. இன்னும் 30 ரூபாய் தரணுமா? 25 + மாற்றி ஊற்றுறேன். மேஸ் 5 அவ்வளோ. என்டர். இந்தாங்க லாஸ்ட். 8 மணி ஆயிடுச்சு. இதுமேட்டு கஸ்டமர் வரமாட்டாங்க. நம்ம ஒரு நாள் விளையாடிட்டோம். ஓகே காய்ஸ், இதான் நம்ம வந்து இந்த கேம் பிளேவை முடிச்சிக்கலாம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறத வச்சு தான் காய்ஸ் நான் இனிமேட்டு நல்ல பெரிய வீடியோவாக நல்லா போடலாமான்னு பார்ப்பேன். ஓகே, பை காய்ஸ். பை. வருங்க, போயிட்டு திருப்பி போகிறாங்க. நான் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகே, என்ன காய்ஸ் இது வெளியேற்றிட்டு இருக்கு.